ஸ்ரீடெக் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லாகிடெக்கோட எம்எக்ஸ் மாஸ்டர் 3S. ஃபீச்சர்ஸ் பார்த்தா இதில் நமக்கு மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு போட்டிருக்காங்க. லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் வயர்லெஸ் மவுஸ்ன்றது இங்கிலீஷில் இருக்குது. ப்ரொடக்டிவிட்டி மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டின்னு போட்டிருக்கு. பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மவுஸ், அது கூட நமக்கு யூஎஸ்பி வருது. அப்புறம் இதுக்கு சார்ஜரு, டாக்குமெண்ட்ஸ், ப்ளூடூத் டெக்னாலஜி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்பேட்டபிலிட்டி கூட கொடுத்துருக்காங்க. இதில் விண்டோஸு, மேக் ஓஎஸ்ஸு, ஐபேட் ஓஎஸ்ஸு, லைனஸ்ஸு, க்ரோம் ஓஎஸ்ஸு, ஆண்ட்ராய்டு எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஒரு வாட்டி ஓன் பண்ணி பார்த்துலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி நம்மளுக்கு ஒரு 12,000 போட்டிருக்காங்க. நமக்கு அமேசான் கிரேட் ஃபெஸ்டிவல் சேல்ஸில் நமக்கு ஒரு 6,000 வந்திருக்கு ஆஃபரில், பேங்க் ஆஃபர் எல்லாம் சேர்த்து. ரொம்ப நாள் இந்த மவுஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது நிறைய யூடியூபர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுது. நிறைய டெக் சேனலில் பார்த்தீங்கன்னா இதோட ரெக்கமெண்டேஷன் நல்லா இருந்தது. நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங் நல்லா இருக்கு. இதுதான் அந்த மவுஸ். 12,000 வர்த்து இருக்கிற ஒரு மவுஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது நீங்கள் நார்மல் மவுஸில் பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிள்ஸ்க்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற மவுஸு டெல் மவுஸு, ஒயர்லெஸ் மவுஸ். இல்லை லெஃப்ட்டு, ரைட்டு, மிடில் ஸ்க்ராலிங்கோட அவ்வளோதான் இதில் ஃபீச்சர்ஸு. பேட்ரி பவர்டு, அதில் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம என்னென்னது. ஸோ டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 3 டிவைஸ் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட உங்களுக்கு டாங்கிள் கூட கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் இல்லாத இடத்துல நீங்கள் டாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். இது குட்டி மேனுவல். இது 1 இயர் வாரண்டியோடு வருதுங்க. ஸோ இதில் இருக்கிற பேட்ரி விஷயங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 500 mAh பேட்ரி வருது. ரொம்ப சின்னது தான். ஆனால் உங்களுக்கு கம்பெனி சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஒரு 70 days வரைக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு சிங்கிள் சார்ஜில். ரைட், இது நம்ம சைடில் வச்சிடலாம். ஸோ இதுதான் சார்ஜிங் கேபிள். டைப் சிலேருந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. கேபிள் நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கு. வேற என்ன, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை பாக்ஸில். அவ்வளோதான். எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ்னு சொல்கிறாங்க இவங்க ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு. ஸோ 27% ரீசைக்கிள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஈவன் இந்த மெட்டீரியலில் கூட இது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு சார்ஜிங்கு 1 minute சார்ஜ் பண்ணால் நமக்கு 3 hours வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா 70 days வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது 8K DPI சென்சாரோட வருது. அது என்னென்னா, நீங்கள் இன்ஃபேக்ட் கிளாஸ் மாதிரி சர்ஃபேஸில் கூட நீங்கள் இந்த மவுஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் நம்ம அது யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. பட் அவங்க அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ், மேக் ஓஎஸ், லைனக்ஸு, க்ரோம் ஓஎஸ், ஐபேட் ஓஎஸ், ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா டிவைஸ்லையும் சப்போர்ட் பண்ண தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து மவுஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ரேப் பண்ணி பார்த்தா எம்எக்ஸ் மேக்ஸ்டர் 3Sன்னு போட்டிருக்கு. இதில் ப்ளூடூத் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சென்சரு. இதான் நான் சொன்ன அந்த 3 டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதோட டாங்கிள் தான் இது. நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணால் அது ஷிஃப்ட் ஆகும். ஸோ எந்த டிவைஸ் வேணுன்றதோ அந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம் முதல்ல. ஸோ ஃபஸ்ட்டு எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் லெஃப்ட்டு, ரைட்டு. ஸோ இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் கிளிக் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்கவே கேட்காது. ரொம்ப மைன்யூட்டு. கிளிக்குங்க ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. சரி, லெஃப்ட்டு, ரைட்டு, அப்புறம் வந்து ஸ்க்ராலில் கூட உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் உங்களால் பார்க்க முடியுதா? எனக்கு அந்த வைப்ரேஷன் தெரியுது. ஸோ இதுலேயே வந்து ஸ்பீட் ஸ்க்ராலிங்க்கு, அப்புறம் மெல்லமாக ஸ்க்ராலிங்க்கு இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாரிசான்டல் ஸ்க்ராலிங் இருக்குது பார்த்தீங்களா, அது இது மூலமாக பண்ணிக்கலாம். நீங்கள் இதுலேயே வந்து லெஃப்ட்டு, ரைட் பண்ணிக்கலாம். இது நார்மலாக நம்மளுக்கு வர்டிக்கல் ஸ்க்ராலிங்கு, இது வந்து நமக்கு அந்த ஹாரிசான்டல் ஸ்க்ராலிங்கு. ஸோ முக்கியமாக ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு, டைம்லைன்ஸ் பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய எடிட்டர்ஸ் கூட இது யூஸ் பண்ணுறாங்க. இதோட மெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்டிங் பொசிஷன் தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பொசிஷன் அப்படியே கை அப்படியே இது மேலே உட்காருது பர்ஃபெக்டாக. நார்மலில் நம்ம மவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கூட ஓகே தான், உள்ளே அடங்குது. நமக்கு ஃபிங்கர்ஸ்க்கு எதுவும் சப்போர்ட் இல்லை. வேறு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தம்ப் சப்போர்ட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் நல்ல பிளாஸ்டிக்ஸ். அப்புறம் வந்து இங்கே 2 பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பட்டன்ஸுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க ஒர்க்கு தகுந்தபடி ப்ரோக்ராமர்ஸ்க்கு, டெவலப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலான்னா இதை வந்து காப்பி பேஸ்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விண்டோஸ் ஷிஃப்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு எங்கே பட்டன்ஸ் இருக்குதுன்னு எல்லோரும் யோசிப்பீங்க. இங்கே ஒரு பட்டன் இருக்குங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பட்டன் ஸ்பெசிஃபிக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெஸ்டர்ஸ். இப்போ விண்டோஸ்லேயும் சரி, மேக் ஓஎஸ்லையும் சரி, நமக்கு ஹேண்ட் கெஸ்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கெஸ்டர்ஸில் வந்து நீங்கள் இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடயே நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் கூட கொடுத்துட்றாங்க. அந்த சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து அவங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு, அதே மாதிரி MS டீம்ஸு, இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ்க்கு அவங்க ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு குவிக் ரிவ்யூ, குவிக் அன்பாக்சிங்னு சொல்லலாம். ரிவ்யூ ஒன்றும் நம்ம பண்ணல. ஸோ ரிவ்யூ கூட சீக்கிரம் நம்ம பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை கொடுங்க. இதோட எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ண மறந்துடாதுங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.